ஹலோ குட்டீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நரியின் தந்திரம் அப்படின்ற கதையை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நரி ரொம்ப தந்திரமான விலங்கு. மற்ற விலங்குகளை தன்னுடைய பேச்சால் அது ஏமாற்றி தனக்கான இரையை அது தேடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கதையில் நரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு கோழி குஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கு. இயற்கையை ரசிக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அழகான மரங்களையும் பூக்களையும் அந்த பூக்கள்லேருந்து வர வாசனையும் நுகர்ந்துக்கிட்டு அது நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த கோழி குஞ்சு தலையில் ஒரு மாம்பழம் விழுந்துருச்சு. அப்போ அந்த கோழி குஞ்சு நினச்சிச்சு, அச்சோ நம்ம தலையில் வானம் விழுந்துருச்சே, இதை நம்ம காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோழி கொஞ்சம் வேகமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு கோழியை பார்த்துச்சு. பார்த்தோன்னே அந்த கோழி கேட்டுச்சு, நீ எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வானம் அந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு, இதை நான் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு அந்த கோழி குஞ்சு சொன்னுச்சு. உடனே கோழி கேட்டுச்சு, வானம் எப்படி கீழே விழுகுதுன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை வானம் என் தலையில் பொத் அப்படின்னு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோழி குஞ்சு கோழிக்கிட்ட சொல்லுச்சான். கோழி சொன்னுச்சான், அப்படியா, சரி வா, நானும் உன் கூட வரேன், நம்மளும் சேர்ந்து காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் வானம் விழுகிற விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து வேகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாத்து வந்துச்சு. அந்த வாத்து கேட்டுச்சு, நீங்கள் 2 பேரும் என்ன இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வானம் இந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு, அதனால் நாங்கள் அதை சொல்ல போகிறோம். யார்கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னு வாத்து கேட்டோன்னே, நம்ம காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட நாங்கள் வானம் விழுகிற விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கோழி குஞ்சும் சொன்னிச்சான். உடனே வாத்து சொன்னிச்சான், அப்படியா, சரி நானும் உங்கள் கூட வரேன், நம்ம 3 பேருமா சேர்ந்து போய் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட வானம் விழுகிற விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே 3 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தந்திரமான நரி வந்துச்சான். நரி கேட்டுச்சான், 3 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே 3 பேரும் சொன்னாங்களாம், இல்லை இந்த மாதிரி வானம் விழுந்துக்கிட்டு இருக்கு, அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நரி கொஞ்சம் யோசிச்சுச்சான். இவங்க 3 பேரையும் நம்ம எப்படியாவது ஏமாற்றி நம்ம இது 3ஐயுமே சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுச்சான். உடனே நரி சொன்னிச்சான், காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துடைய குகை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எங்களுக்கு அந்த குகை எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு 3 பேருமே சொன்னாங்களாம். அப்படியா, தெரியாதா, எனக்கு அந்த குகை எங்கே இருக்குன்னு தெரியும், வாங்க நானே உங்களை நேரில் கூட்டிகிட்டு போகிறேனே அப்படின்னு சொன்னோன்னே 3 பேரும் நரியுடைய பேச்சை கேட்டு நம்பி நரியோட பின்னாடி போனாங்க. நரி ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு 3 பேரையும். அடுத்தடுத்து 3 பேரையும் அந்த நரி என்ன செஞ்சிருச்சு, அடித்து சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டோன்னே 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம அவங்க பேசுகிறத கேட்டு நம்பி ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.